Hi friends, welcome to me kitchen. இன்னைக்கு நாம மட்டன் சிலோன் எக் பரோட்டா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, மைதா 1 கப், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, தக்காளி 2 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். தேவையான மசாலா பொருட்கள்: தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், 4 ஸ்பூன் ஆயில், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மட்டனை மஞ்சள்தூள் போட்டு கழுவி மிக்சியில் 1 பதிமா அரைச்சி வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மட்டன் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு வேக வச்சிடலாங்க. அரைச்சி வச்சனால சீக்கிரம் வெந்துடுங்க. பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுலாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம். கறி வெந்துச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு மசாலா போட்டுக்கலாங்க. கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு கிளறலாங்க. மசாலா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த மட்டனை போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டன் சிலோன் எக் பரோட்டா செய்யறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பரோட்டா செய்யறதுக்கு மாவு தட்டிக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 1/2 hour அப்படியே விட்டதுனால இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டையை தட்டி வச்சிருக்கேன். மாவு நல்லா மெலிசா தட்டிக்கலாங்க. மாவு தட்டியாச்சு. இப்போ நம்ம தவால போட்டுக்கலாங்க. கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கலாம். லைட்டாக அமுத்தி விடலாங்க. இப்போ 4 சைடும் ஒன்னொன்னா மடிச்சு திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். செகண்ட் இந்த சைடு திருப்பிக்கலாங்க. லைட்டா தேய்ச்சி விட்டுருங்க. 3வது சைடு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம 4வது சைடு திருப்பிக்கலாங்க. பாருங்க எப்படி கரெக்டா மடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாங்க. இப்போ ப்ரௌனருக்கு விட்டுலாங்க. பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க லைட்டா ப்ரௌன் ஆயிருக்கு. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுலாங்க. மட்டன் சிலோன் எக் பரோட்டா நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோங்க. இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பிக்கலாங்க. மடிச்சு விட்டுறது எப்படி ஒட்டிருக்கு பாருங்க. நீங்களும் கரெக்டாக இதே மாதிரி மடிச்சு விடுங்க. நம்ம மறுபடியும் திருப்பிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ பீஸா கட்டர்ல கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு திக்கா வந்திருக்கு பீஸ். மட்டன் சிலோன் எக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.